Very happy evening, friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் again a grammar portion. We are going to learn it very interestingly with some of the pictures from props I have kept so that I can teach you easily. உங்களுக்கு அது நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிற லெவல நான் சொல்லி கொடுக்க போறேன். I hope it works. So what is the topic that I am going to discuss? Prepositions. Position. இடம் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி ப்ரீனா என்ன, முன்பாக அப்படின்னு சொன்னாமா. சரி, இந்த ப்ரெபோசிஷன்னா என்ன மேம்? ப்ரெபோசிஷன்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் 8 parts of speech. It is one of the 8 parts of speech. அதுக்கான அர்த்தம் என்ன? அது ஒரு வார்த்தை. இப்ப இங்க எழுதியிருக்கேன் இல்லையா, ஒரு வார்த்தையா, டு, இன், ஆன், அட், ஏதாவது ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு வார்த்தை அல்லது கோர்வைகளான வார்த்தைகள் ஒரு பெயர் சொல்லோ அல்லது ஒரு பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. எதுக்காக உபயோகிக்கப்படுறது? என்ன நேரம், எந்த இடம், எந்த இடத்துல இருக்கு, அதோடைய இடத்த நிலையை காட்டுவதற்காக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் இந்த ப்ரிபோசிஷன். இட் இஸ் a word or group of words in front of. இப்ப நான் ஒருவேளை in front of எழுதுன்னு வச்சுக்கோங்க, அது அதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லுவேன்னா, இப்ப இங்க என்ன இருக்கு, ஒரே வார்த்தையா 3 வார்த்தைகள் இருக்கா? 3 வார்த்தைகள் இருக்கின்றன. in front of 3 வார்த்தை. அதனாலதான் நான் இங்க என்ன எழுதியிருக்கேன், அர்த்தமா பார்த்துருக்கேன். இட் இஸ் a word, அது ஒரு வார்த்தை அல்லது கோர்வைகளான வார்த்தைகள் ஒரு பெயர் சொல். நவுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெயர் சொல்லுன்னா தமிழ்ல சொல்லுவோம். ஒரு நபரினுடைய பெயர், இடத்தினுடைய பெயர், விலங்கு அல்லது பட்சி, ஒரு பொருள் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பத்தி பேசப்படுகிறது என்றால் அதை நாம் நவுன் என்று சொல்லுவோம். கரெக்டா? நமக்கு earlier classes, அதாவது சின்ன கிளாஸ்ல இருந்தே நம்ம படிச்சு வர டாபிக் தான் இந்த நவுன். சரி, இந்த ப்ரோனவுன்னா என்ன? நவுனுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் ப்ரோனவுன். he, she, it, they, we, இது போன்ற வார்த்தைகள் அனைத்தும் நாம் ப்ரோனவுன் என்று அழைப்போம். ஒரு பெயருக்கு பதிலாக மறுபடியும் ஒரு நபருடைய பெயரை நான் அடுத்த வாக்கியங்கள்ல சொல்லாம முதல் வாக்கியத்தை விட தவிர்த்து அடுத்த வாக்கியத்தில் வரக்கூடிய இடங்களில் நான் ப்ரோனவுனை உபயோகிப்பேன். அதாவது ராஜா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராஜா என்னுடைய நெருக்கமான நண்பர். ஒவ்வொரு டாபிக்குமே நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால அதை ரிலேட் பண்ணி படிக்க முடியும். அதனாலதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள நான் கொடுக்குறேன். ராஜா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ராஜா என்னுடைய நெருக்கமான நண்பர். ராஜா இஸ் ஸ்டடியிங் Raja is studying in SVS school. SVS school in பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கிறார். ராஜா இஸ் மை ரிலேட்டிவ். அவன் என்னுடைய உறவுக்காரனும் ஆவான். ராஜா இஸ் மை ரிலேட்டிவ். ஒவ்வொரு வாக்கியத்திலையும் ஏன் மேம் எல்லா இடத்துலயும் ராஜா ராஜா எழுதியிருக்கோம் நம்ம? இதுக்கு பதிலா வேற ஏதாவது எழுத முடியுமா? சோ முதல்ல நான் என்னுடைய நண்பர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், ராஜா இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வாக்கியங்கள் நான் எழுதினேன் இல்லையா, அப்போ அந்த பேரே நான் உபயோகிக்காம வேற ஒரு வார்த்தை நான் உபயோகிக்கிறேன். அந்த வார்த்தை ராஜாவை தான் குறிக்குது. இட் இஸ் ரெஃபரிங் டு ராஜா, பட் ஐ எம் நாட் யூசிங் த வேர்ட் ராஜா அகெயின் அண்ட் அகெயின். அடுத்தடுத்த வாக்கியங்களில் நான் அதே பெயரை உபயோகிக்காமல் மற்றொரு வார்த்தையை உபயோகிக்கிறேன். அதற்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான் he. He is my relative. Okay. ஒருவேளை இந்த இடத்துல நான் அப்படி சொல்றேன், ராஜா
favorite color is blue. ராஜாவினுடைய பிடித்தமான நிறம், favorite color is blue. இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? His favorite color is blue. அவனுடைய பிடித்தமான நிறம் நீலம். So nothing much to do with preposition over here. Why I am talking about this word he, his and all is because I have written pronoun. ஒரு பெயர் சொல்லோ அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகின்றது. அது அதனுடைய நேரம், இடம், காலத்தையும் அது உபயோகிக்கப்படுகிறது. அதை குறிப்பதற்காக உபயோகிக்கப்படுகிறது. To show time, place of an object. என்னெல்லாம் preposition நம்ம உபயோகிப்போம்? To, in, on, at, before, after, அதற்கு பின்பாக, முன்பாக, இடையில், between, since, for, under, near, inside, into. These are some of the preposition. இவ்வளவுதானா மேம் preposition நம்ம உபயோகிப்போம் அப்படின்னா கிடையாது. நிறைய preposition to teach you little by little. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறதுக்காக I've written few prepositions over here. We will learn slowly one by one. நம்ம அத உதாரணங்களோட ஒவ்வொரு prepositionையும் பார்த்து கத்துக்க போறோம். சரியா? It's going to be interesting the way in which we are going to learn those prepositions. First we'll understand, then I'll write on the board the example that I'm explaining to you. நான் என்ன உதாரணத்தை வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறீங்களோ அந்த உதாரணத்தையே நான் போர்ட்லயே எழுதுறேன். இப்போ இது ஒரு போர்டு. இந்த போர்டுக்கு மேல ஒரு எல்லோ காயின் வச்சிருக்கு இல்லையா, வைக்கப்பட்டிருக்கு. இதை நான் எப்படி சொல்லலாம்? Can someone say how I can write it in the form of a sentence? இப்படி ஒரு வாக்கியமா நான் இதை எழுதினானே. Yellow coin is on the board. இந்த போர்டுக்கு மேல இந்த எல்லோ காயின் இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? எல்லோ காயினை பத்தி சொல்றேன். எங்க இருக்குன்னு சொல்றேன்? இந்த போர்டுக்கு மேல இருக்குன்னு சொல்றேன். So it is telling me the position where this coin is. இந்த காயின் ஆனது எங்க இருக்கிறது என்ற தகவலை நமக்கு தெரிவிக்கிறது. எந்த வார்த்தை தெரிவிக்குது? எல்லோ காயின். இதுதான் நமக்கு வந்து எங்க இருக்குன்னு தெரிவிக்கிறதா? It is just telling what is placed on the board. எது வந்து இந்த போர்டு மேல இருக்குங்கிறது சொல்லப்படுறது. அது எல்லோ காயின். இஸ் இருக்கிறது ஒரு நிலை. On the board. On the board. என்னது the board? The yellow coin is the board. நான் இந்த ஆனையே அழிச்சிடுறேன். ஓகேயா? இந்த எல்லோ காயின் இஸ் த போர்ட். இந்த எல்லோ காயின் தான் இந்த போர்ட் அப்படிங்கறதா அதோட அர்த்தமா நமக்கு தெரிவிக்கும். ஒருவேளை நான் ஆன் எழுதாம இருந்தா, நான் இப்போ ஆனுங்கிற வார்த்தையை எழுதினேன். இப்போ இந்த வார்த்தை தானே நம்ம இந்த எல்லோ காயின் எங்க இருக்குங்கிறதே நமக்கு தெரிவிக்கிறது. The word on is only telling me where exactly is this coin. எந்த இடத்துல இருக்குங்கிறதே நமக்கு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் on. சோ இந்த மீனிங்கா நம்ம இப்ப இதை வச்சு எப்படி புரிஞ்சுக்கலாம்? கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இட் இஸ் a word or group of words. அது ஒரு வார்த்தை. சோ ஆன்ங்கிறது இங்க ஒரே ஒரு வார்த்தை தான். அல்லது கோர்வைகளான வார்த்தைகள். in front of-ங்கிறது முன்னாடி எழுதினேன். இங்க கோர்வைகளான வார்த்தைகள் ஒரே ஒரு வார்த்தை தான். It is a word which is used before the noun. போர்டுங்கிறது இங்க என்ன? ஒரு noun. நவுனுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. அதனுடைய இடம், அதை பொருளுடைய இடத்தை நமக்கு தெரிவிக்கிறது. இட் இஸ் டெல்லிங் தி பிளேஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இந்த பொருளுடைய இடம் எங்க இருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கிறது இல்லையா? இட் இஸ் ஆன் தி போர்ட். இட் இஸ் டெல்லிங் தி பிளேஸ் வேர் தி பாயிண்ட் இஸ். On your table even you will be having notebook, pen, pencil. உங்களோட இடத்துலயுமே ஒரு நோட்புக்கோ பேனாவோ பென்சிலோ இருக்கும். அது உங்க டேபிள் மேல இருக்கா? What will you tell? The notebook is on the table. டேபிளுக்கு மேல அந்த புத்தகமோ பென்சிலோ இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது வந்து ஆன்ங்கிற preposition. We use under various circumstances.
வெவ்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம இந்த ஆல் உபயோகிக்கிறோம். I'll explain you one of these circumstances. Slowly we will learn various circumstances where each preposition is used. ஒவ்வொரு prepositionமும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் உபயோகிக்கப்படுகின்றன. அதனுடைய ஒரு சூழ்நிலையை நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் மற்ற வார்த்தைகளுக்கும் நாம் பார்க்கலாம். சரியா? So here is a basketball court. ஒரு basketball court முன்னாடி தெரியுதா? இதுல வந்து ரெண்டு basket இருக்கு. இந்த basketல வந்து ஒரேடியா பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய பந்துகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த basketல நீல கலர்ல பந்துகள் இருக்கு. இங்க பார்த்தோம்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த basketball courtல நிறைய பிளேயர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா? many players are standing in the basketball court. இந்த basketball விளையாடுற இடத்துல court எங்க விளையாடுவாங்க? அந்த basketball court சொல்லுவோம் இல்லையா? So they are standing in the court. Players are in the court or they are in the ground. The blue balls are in the basket. The pink balls are in the basket. எங்க இருக்கு? basketல இருக்கு. In the basket. In. So நம்ம இப்ப என்ன preposition பார்த்தோம்? In. Is it right? Blue balls are நிறைய இருக்கு. plural. அதனால are என்ற துணை செயல் சொல்ல உபயோகிப்போம். ஏன் இஸ் உபயோகிக்கிறாங்க மேம்? ஒண்ணு இருக்கா? இல்ல, நிறைய பந்துகள் இருக்கு. நிறைய இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம்? பன்மை வார்த்தைன்னு சொல்லுவோம். plural form of the noun. So we use helping verb are. ஒவ்வொன்றுமே linking தான். ஒவ்வொன்றுமே one word is linked to another word. Blue balls are in the basket. கூடைக்குள் நீல பந்துகள். blue and pink balls. அப்படி சொல்லிடலாமா? ரெண்டு பந்துகளுமே தானே மேம் இருக்கு. blue and pink balls are in the basket. Basketல் இருக்கின்றன. First one, what I told, the players are standing in the ground. The basketball ground, or basketball court. Players. The players is they are in the basket. Players are standing in the ground or the court, basketball court. Okay. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், நான் இப்பதான் பாலை தூக்கி போட போறேன். இந்த பாஸ்கெட்ல தூக்கி போட போறேன். The ball fell into the basket. Oh, it didn't go. The ball fell into the basket. The pink ball, நான் போட்டது பிங்க் கலர்ல இருக்கிற பந்து, அதை வந்து இந்த பாஸ்கெட் உள்ள போடுறேன். The pink ball fell into the basket. There is a movement. என்னுடைய கையில இருந்து the basket உள்ள போய் விழுது. கரெக்டா? The ball, the pink ball fell, விழுந்தது. எதுக்குள்ள விழுந்தது? Fell into. Into is the preposition over here. ஏன் மேம் இங்க வந்து இன்னும் உபயோகிச்சோம்? They are standing in the court உபயோகிச்சோம். நீ into, the pink ball in the basket ஏன் சொல்லக்கூடாது? முன்னாடி என்ன சொன்னேன்? எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ற போது when I'm telling the position, I use the word in. ஆனா இப்போ என்ன இருக்கு? இப்ப என்ன ஆகுது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல என் கையில இருந்து அந்த பாஸ்கெட் உள்ள போய் விழுது. There is a movement, right? When there is a movement of an object,
That is the reason I use the preposition into. அதற்குள் விழுந்தது. The pig ball fell into the basket. There is a movement. It is moving from my hand, goes into the basket. That is why into. Into is a preposition over here. Okay. Please few more examples. All of you like this cartoon character, I guess. Spider-Man. Yeah? There is a Spider-Man over here. Spider-Man என்ன பண்றான்? இந்த ரெண்டு காருக்கு நடுவுல வந்து நின்னுறான். We see the Spider-Man standing over here. இந்த ரெண்டு காருக்கு இடையில நிக்கிறான். எப்படி சொல்லுவோம் நம்ம? How do we tell it? இடையில நிக்கிறான் மேம். ஓகே, தமிழ்ல நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? Can someone say where this black man is, the Spider-Man is standing? In the form of a sentence. ஒரு வாக்கிய வடிவில் ஆங்கிலத்துல சொல்ல முடியுமா? உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு? Please give a try. There is a Spider-Man. There are two cars over here. இந்த இடத்துல ரெண்டு கார் ஆனது இருக்கு. அதுக்கு இடையில் can hear few students speaking. Is it for a doubt that you are unmuted? ஏதாவது டவுட் இருக்கா? அதனால தான் அன்மியூட் ஆயிருக்கா? Please mute yourself. If at all there is a doubt, please unmute and ask or write it in the chat box. உங்களுக்கு டவுட் இருந்தா தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணுங்க. There is a Spider-Man. He's standing over here. How do I write it in the form of a sentence? The Spider-Man. யார் நிக்கிறா? Spider-Man நிக்கிறா. So he is the subject. யாரை பத்தி பேசப்படுதோ நம்ம என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்துல? சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோமே. அதனால நான் சொல்றதா நீங்க நினைச்சுக்கலாம். The Spider-Man is standing. நின்று கொண்டு இருக்கிறான். எங்க ரெண்டு கார் இடையில நின்று இருக்கான். Spider-Man is standing between. எங்க நின்று இருக்கான்? இடையில நின்று இருக்கான். ரெண்டு காருக்கு இடையில நின்று இருக்கான். Between the two cars. Standing between the two cars. So நீங்க எது preposition எப்படி நான் என்னால கண்டுபிடிக்க முடியும்? யார் நின்று இருக்கான்னு சொன்ன போது Spider-Man நின்று இருக்கான்னு சொன்னீங்க. Spider-Man என்ன பண்ணிட்டு இருக்கான்? நின்று இருக்கான். Is standing. நிக்கிறதுங்கிறது ஒரு செயல் சொல், ஒரு verb. இரண்டு கார்கள், இது ஒரு ஆப்ஜெக்ட். எங்க நின்று இருக்கான் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை எது? Between. இடையில். தமிழ் வார்த்தை என்ன? இடையில. The Spider-Man இந்த ரெண்டு காருக்கு இடையில நின்று இருக்கான். So this word between is the preposition over here. It is telling the position of the Spider-Man. இந்த Spider-Man உடைய இடம் எங்கு நிற்கின்றான் அப்படிங்கிற வார்த்தை எது நமக்கு இங்க தெரிவிக்கிறது? Between. This is the position of the Spider-Man over here. Standing between the two cars. அதனால இந்த பொசிஷன்ங்கிற வார்த்தையை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா? Preposition. Pre. இதுதான் noun. கார் வந்து என்ன? ஒரு பொருள் இல்லையா? நவுன்ங்கிறதுல என்னெல்லாம் அடங்கும்னு சொன்னேன்? ஒரு நபரினுடைய பெயர், இடம், விலங்கு, பட்சி அல்லது ஒரு பொருள். இரண்டு கார்களுக்கு இடையில் Spider-Man நின்று கொண்டே இருக்கிறார். Preposition is the word. The word preposition. I'm so sorry. The word between is the preposition over here.
ஓகே, இந்த 2 கார் இல்ல, ஒரே ஒரு கார் தான். Standing like this. There's a car standing over here, and right behind the car is standing. காருக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கான். Spider-Man standing. ஒரே ஒரு கார் தான் இருக்கு இல்லையா? Spider-Man is standing behind the grey car. கிரே நிறத்தில் இருக்கக்கூடிய காருக்கு பின்பாக இந்த ஸ்பைடர்மேன் நின்று கொண்டு இருக்கிறான். ஸ்பைடர்மேன் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் தி கிரே கார். ஒருவேளை இந்த காருக்கு முன்னாடி நின்று இருக்கானா? இந்த காருக்கு முன்னாடி நின்று இருக்கான் ஸ்பைடர்மேன். அப்ப என்ன வார்த்தை சொல்லலாம்? என்ன ப்ரெபோசிஷன் நம்ம இங்க உபயோகிக்க முடியும்? நம்மளால என்ன ப்ரெபோசிஷன் உபயோகிக்க முடியும்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்ங்கிறது ஒரே வார்த்தையா 3 வார்த்தையா? 3 வார்த்தைகள் இருக்கு. இன் ஃப்ரண்ட் ஆஃப். நான் ப்ரெபோசிஷனுடைய மீனிங் சொல்றதே என்னன்னு சொன்னேன். இட் இஸ் a word or group of words. So here the words are in front of. They are group of words. It is used before the noun. ஒரு நவுனுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. இங்கு உபயோகிக்க ப்ரெபோசிஷன் ஆனது in front of. காருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். பின்பக்கமா இருந்தா behind, முன்னாடி நின்னுதா in front of. ஓகே, so we have seen in, into, on. என்னெல்லாம் ப்ரெபோசிஷன் இது வரைக்கும் பார்த்திருக்கோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு ப்ரெபோசிஷனுமே நீங்க எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா நான் கொடுத்த உதாரணத்தை வச்சுதான். அதுக்காக நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் கேரக்டரோ ஒரு பொருளை வச்சு நான் அந்த எக்ஸாம்பிள சொல்றேன். இன், ஆன், இன்டு, பிட்வீன், பிஹைண்ட், in front of, எல்லாம் பார்த்திருக்கோம். ஓகே, so all the prepositions that we have seen until now, இந்த preposition தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். See few more examples. I have few books over here. 3 புத்தகங்கள் இருக்கு. Okay, and I have kept the pen over here. பேனா வந்து அடியில வச்சிருக்கேன். The books have been placed one below the other. ஒன்றுக்கு கீழ் இன்னொன்றாக புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. The books have been placed one below the other. Below, ஒன்று கீழ் இன்னொன்றாக வைக்கப்பட்டிருக்கிறது. Or if at all I want to write specifically, Vivekananda book is kept below a rough note. ரஃப் நோட்டு கீழே விவேகானந்தருடைய புத்தகம் வைக்கப்பட்டுள்ளன. சுவாமி விவேகானந்தா புக், விவேகானந்தாவுடைய புத்தகம், இந்த சன்ஷைன் போர்ட், இந்த புத்தகத்தினுடைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புத்தகத்துக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தா புக் இஸ் கேப்ட். இங்க இந்த வார்த்தை சாரி பிலோங்கிற வார்த்தை எங்க இருக்குங்கிறத நமக்கு தெரிவிக்கிறது. பிலோ சன்ஷைன் நோட்புக். Okay. There is a black pen under the books. கருப்பு பேனாவானது புத்தகத்துக்கு அடியில் வைக்கப்பட்டுள்ளது.
அண்டர் அடியில். A black marker pen is kept under the books. Black marker pen is kept வைக்கப்பட்டுள்ளது புத்தகத்துக்கு அடியில். is kept under the books. under இது ஒரு preposition. எங்க இருக்குங்கிறது நமக்கு தெரிவிக்கிறது இல்லையா? ஒருவேளை இந்த அண்டர் இல்லைன்னா நமக்கு தெரியுமா எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியுமா? எஸ், இப்ப நான் சொல்றேன் புத்தகங்களுக்கு அடியில தான் இந்த கருப்பு பேனா இருக்குன்னு. வார்த்தையால சொல்றேன், உங்களுக்கு படத்தை பார்த்தா புரிஞ்சுக்க முடியுது. நான் இந்த பேனா வந்து இந்த புத்தகத்துக்கு அடியில வச்சிருக்கேன். இந்த சென்டென்ஸா படிச்சோம்னா நமக்கு புரிஞ்சுக்க முடியுமா? சாரி, பிளாக் மார்க்கர் பென் இஸ் கெப்ட் தி புக்ஸ் அப்படின்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? எங்க இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? முடியல. அங்க வந்து ஏதாவது ஒரு வார்த்தை எழுதணும். ஆன் தி புக்ஸ் எழுதணும், இல்ல அண்டர் தி புக்ஸ், பிலோ தி புக்ஸ், அந்த புத்தகங்களுக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளன. கிட்டக்க வச்சிருக்கு அப்படின்னா நியர் தி புக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன சொன்னேன்? அடியில வைக்கப்பட்டிருக்கு, அதனால ப்ரெபோசிஷனான அண்டரை உபயோகிப்போம். We are going to see a 20 rupee note is kept inside the notebook. 20 ரூபாய் நோட் ஆனது புத்தகத்துக்குள் வைக்கப்பட்டுள்ளன. 20 rupee note is kept inside the notebook. எங்க இருக்கு? புத்தகத்துக்குள்ள இருக்கு. உங்களால பார்க்க முடியுதா? தெரியல. சொன்னதுனாலதான் உங்களால புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி புத்தகத்துக்குள்ள அந்த 20 ரூபாய் நோட் இருக்குன்னு. It is enclosed. When it is an enclosed surface, we use this preposition inside. Is kept inside the notebook. Note is kept inside. It is enclosed. It is within this book. புத்தகத்துக்குள்ள இருக்கு. Okay? So this is the preposition inside. Keys are kept inside the purse. சாவிகள் பர்சுக்குள் வைக்கப்பட்டுள்ளன. It is kept inside the purse. You see water in the water bottle. Bottle நீர் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. There is a cap placed on top of the bottle. பாட்டிலுக்கு மேல் கேப் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. It is the position. எங்க இருக்கு இந்த கேப்? பாட்டிலுக்கு மேல போடப்பட்டிருக்கு. On the bottle. In the bottle சொல்லுவாங்க. அதுக்கு மேல. It is just touching the surface. Right? So these are some of the prepositions that we use in our day-to-day life. Okay? Any doubts regarding the prepositions that we have seen today? அதாவது in, on, between, into, inside, in front of, behind. இந்த preposition எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். We'll solve a quiz pertaining to this preposition. I just take 1 or 2 minutes time of yours. ஒரு 2 நிமிடங்கள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு quiz பார்க்கலாம் இந்த preposition சம்பந்தமா. Where is the apple? Please come on students. Guess the answer. எங்க இருக்கு? பெட்டிக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு. பெட்டிக்கு பின்னாடி, அடியில, பக்கத்துல, அதுக்கு முன்பாக. இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி, அதுக்கு மேலனா ஆன் டாப் ஆஃப், பிஹைண்ட்னா பின்னாடி, அண்டர்னா அடியில. இப்ப எப்படி நான் அந்த கருப்பு பேனா புத்தகத்துக்கு அடியில வச்சேன், நான் என்ன சொன்னேன்? அண்டர்னு உபயோகிச்சேன்.
Besideனா பக்கத்துல. Don't hesitate whether it is going to be right or wrong. Everyone are here to learn. தயங்க வேண்டாம், சரியான பதிலா தவறான பதிலா இருக்குமான்னு உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சொல்லலாம். பதில வந்து சாட் பாக்ஸ்ல எழுதி அனுப்பலாம். ஆப்பிள் எங்க இருக்கு? பெட்டிக்கு மேல இருக்கு. எந்த ஆப்ஷன் சொல்லலாம்? A, B, C, D, E. It is option A, on top of, மேல. You have guessed it right. அம்மா Screen visible ஆ இருக்கா? கார்த்திக்? nothing. Yes, ma'am. Yes, ma'am. Where is the rabbit? Under the hat, behind the hat, inside the hat, on top of the hat, in front of the hat. Hat குள்ள, தொப்பிக்குள்ள இருக்கு. இல்லையா? Inside the hat. When if you have guessed it, right. Where is the mouse? The cheese முன்னாடி இருக்கு. இல்ல ஒரு பெட்டி. Sorry, I thought it was cheese. Behind the box, inside the box, on top of the box, in front of the box, under the box. It is in front of the box. Is it so? Yes, it is right. பெட்டிக்கு முன்னாடி நிக்கிறது. இல்லையா? Where is the rabbit? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. It is standing behind the tree. பின்னாடி இருக்கு. அடியில இல்ல, மரத்துக்கு அடியிலயா இருக்கு? கிடையாது, மரத்துக்கு பின்னாடி நின்று இருக்கு. Where is the mouse? பெட்டி அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? Yes, it is under the box. Thank you for responding. It is under the box. பெட்டி அடியில உட்கார்ந்துட்டு இருக்கு. You have guessed it. Very good. This I'll end my session over here. நான் இன்னைக்கு கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்க பார்க்கலாம் நம்ம. Thank you friends. நன்றி, வணக்கம். Thank you, teacher.